தங்கமீன்கள் காலகட்டங்கள்லேருந்தே மாரி செல்வராஜ் தெரியும். அவருடைய முதல் படம் பரியேறும் பெருமாள் கதை வந்து எனக்கு முதல் நாளே சொல்லி கிட்டத்தட்ட அது வந்து என் வீட்டில் என்னுடைய மகனுக்கு நான் வந்து எடுக்கணுன்ட்டு அந்த படத்தை வந்து டிசைட் பண்ணேன். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சில இயலாமையால் அது தள்ளி போச்சு. அப்போவே தெரியும் இவர் ஆக சிறந்த இயக்குனராக வருவார்னு. அப்போத்துலேருந்தே தொடர்ந்து அவருடைய நட்பு வட்டாரம். அவர் ஒரு நாள் கூப்பிட்டு இந்த மாதிரி வாழைன்னு ஒரு படம் பண்ணுறேன், சின்ன படம் தான், அதில் ஒரு ஒரு கதைக்கு முக்கியமான ஒரு பாத்திரம் பண்ணுறீங்களா அப்படின்னாரு. இது என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க, கூப்பிடுங்க வரேன்னு. நான் எப்பயும் வந்து கொஞ்சம் பரட்ட தலையாக தான் இருப்பேன், கொஞ்சம் ரக்கடா தாடி இதெல்லாம் வச்சுக்கிட்டு. ஆமாம், அப்படி தான் இருப்பேன். நேராக அதே ஒரு கெட்டப்பில் நேராக போய் தூத்துக்குடியில் போய் இறங்கிட்டேன். ஏன்னா ஸ்பாட்டில் போய் பார்க்குறேன் எல்லாம். அப்போ தான் அந்த வாழைத்தாறு சுமந்துக்கிட்டு வர ஷார்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாப்புல. பார்த்தோன்னே வாங்கன்னு சொல்லி 2 பேரும் வந்து சேரப் பண்ணிவிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் போய் ரெடி ஆகிடுறேன்னாரு. ரெடி ஆகிடுறேன், காஸ்டியூம்லாம் கொடுத்துருங்கன்னு. அது இல்லைண்ணே, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து முடியை வெட்டணுன்ட்டாரு. ஐயோ, சரி முடி தானேங்க, எப்படி வெட்டணும் அப்படின்னு. நீ இருங்க அப்படின்ட்டு அந்த கிராமத்திலேயே ஒரு முடி திருத்தம் பண்ணக்கூடிய ஒருத்தரை கூப்பிட்டு வந்து மரத்துக்கீழே உட்கார வச்சு ஒட்டையாக எல்லாத்தையும் சைடு கீடு எல்லாம் கட் பண்ணி ஒரு ஃபங்கு வைக்கிற மாதிரி வச்சு ஃபுல்லாக தூக்கி வாரி, எனக்கு இந்த தூக்கி வாரினாலே செட் ஆகாதுங்க, பெரிய அகல நெத்திங்க, அதை பற்றி நீங்கள் வருத்தப்படாதீங்க, எனக்கு என் கேரக்டர் தான் முக்கியம்ன்ட்டு அதை அது கன்வெர்ட் பண்ணி என்னால் இப்படி மாற முடியும்னு நம்பினார்.